வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, தமிழக அரசு மூலியமாக கலைஞர் கடன் உதவி திட்டம் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதோட முக்கியமான நோக்கம் என்னன்னா, தொழில் யாரெல்லாம் தொடங்க விரும்புகிறீங்களோ அல்லது நீங்கள் ஏற்கனவே தொடங்கி இருக்கீங்க அப்படின்னா அப் டு 20 லட்ச ரூபா வரைக்கும் கடன் கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது, எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற முழு இன்ஃபர்மேஷனையுமே இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்களே செக் பண்ணிக்கலாம். தமிழக அரசின் கீழ் இயங்கும் தாய்கோ வங்கியின் சிறப்பு திட்டமாக KCS சொல்லக்கூடிய கலைஞர் கிரெடிட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு 7 வட்டியில் நடைமுறை மற்றும் மூலதன கடன்கள் தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கியின் மூலம் வழங்கப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடன் திட்டத்தின் சிறப்பு அம்சங்கள் பார்த்திங்கன்னா, நீங்கள் 20 லட்ச ரூபா வரைக்கும் கடன் பெறலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வட்டி விகிதம் 7% அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பிற வங்கிகளில் பெற்ற கடனை தாய்கோ வங்கியில் மாற்றுதல் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்துட்டு தொழில் செய்வதற்காக ஏற்கனவே வேறு பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த லோனை கூட நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே இருந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி டாப்அப் கூட வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க. மற்றும் எளிய நடைமுறைகள் மட்டுமே ஃபாலோ பண்ணுறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தின் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய மற்றும் விரிவாக்கம் செய்யும் குறு உற்பத்தியாளர் நிறுவனங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நீங்கள் புதுசாக வந்து தொழில் தொடங்குறீங்க அல்லது நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நிறுவனத்தின் கட்டிடம் கட்டுதல் மற்றும் இயந்திரம் கொள்முதல் மற்றும் நிறுவுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு தொழில் செய்ய போகிறீங்க அப்படின்னா கட்டிடம் கட்ட வேண்டும், இல்லை இயந்திரங்கள் எல்லாமே நீங்கள் புதுசாகவே நீங்கள் வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மூலதன கடன்கள் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்ததாக கடன் பெற தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உள்ள மற்றும் புதிய துவங்க உள்ள குறுந்தொழில் உற்பத்தி நிறுவனங்களுக்கு கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். MSME அப்படின்ற சொல்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அந்த செக்டாரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது பார்ட்னர்ஷிப், ப்ரைவேட் லிமிடெட் அல்லது இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி அப்படின்ற செக்டார் மூலயமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணினா அப்ளை பண்ணிக்கலாம். தேர்டாக, நிறுவனத்தின் உரிமையாளர் குறைஞ்சபட்ச வயது 18ஆகவும் உச்சபட்ச வயது அதாவது அதிகபட்ச வயது 65க்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்த பிணைய சொத்தின் அளவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வங்கியின் நிபந்தனைகள் உட்பட்டது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஓனாக தொழில் செய்ய விருப்பப்படுறீங்களோ நீங்கள் கிளை மேலாளரை அணுக வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டும் கேட்கலாம் அல்லது நீங்கள் டைரெக்டாக போய்ட்டு விசாரிக்கலாம். மேலும் தகவல் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் லிமிட்டோட பிரான்ச் மேனேஜரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆவணங்கள் இன்ஃபர்மேஷன் அனைத்தையுமே சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்க ஆரம்பிக்கலாம். இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம சேர்ந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.